அன்பார்ந்த பக்த கோடிகளே, தொடர்ந்து இந்த 22ஆம் பாசுரத்தினுடைய விளக்கத்தை பார்ப்போம். கண் மா ஞானம் அழகிய இடமகன்ற பெரிய பரப்பளவினை உடையது என்று அதற்கு அர்த்தம். அதிலே இருக்கின்ற அரசர்கள் என்ன செய்கிறார்கள்? பகவானுக்கு தான் இந்த உலகமே முழுமையும் சொந்தமானது. அதைத்தான் பகவத்கீதையினுடைய 10ஆம் அத்தியாயத்திலே விபூதி யோகம் என்கின்ற அந்த அத்தியாயத்திலே கூறுகிறார். அப்படி சொல்லுகின்ற பொழுது இந்த உலகத்திலே எந்த பொருள்கள் எல்லாம் மிகவும் உயர்ந்தவையோ அவைகளாக நானாக இருக்கிறேன் என்று அவர் கூறுவதிலே இருந்து அவர் மிகவும் சிறப்பான நிலையிலே இருக்கின்றார் என்பதை தெரிந்து கொள்கிறோம். அவர் விருப்பப்பட்டு அந்த நில உலகத்தை பல அரசர்கள் அரசாள்வதற்கு வழிவகை செய்து கொடுத்தார். அப்படி கிட்டத்தட்ட நம்முடைய கிருஷ்ண பகவான் வாழ்ந்த காலத்திலே ஒரு 40-50 சிற்றரசர்கள் எல்லாம் இருந்தார்கள். அதில் கொஞ்சம் பேர் தான் என்ன செய்தார்கள்? அந்த பகவானோடு சேர்ந்திருந்தார்கள். நிறைய பேர் பகவானை கிருஷ்ணனை எதிர்த்தார்கள். ஏனென்றால் அப்படி எதிர்க்கின்றவருடைய தொகை அதிகமாக இருந்தது. இப்போ நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம், அந்த கம்சன் அவன்தான் கிருஷ்ணனுடைய தாய் மாமன். அவனை அழித்து விட்டார், உபகம்சர்களை அழித்தார். அதன் பிறகு கம்சனுடைய மாமனான ஜராசந்தனை வதம் செய்தார். அந்த ஜராசந்தனோடு சேர்ந்து போருக்கு வந்த காலயவனன் என்ற ஒரு அரசனையும் அழித்து விட்டார். அதன் பிறகு இந்த ருக்மணி இருக்கால, ருக்மணி தேவியை அவளுடைய அண்ணனாகிய ருக்மி என்பவன் சிசுபாலன் என்பவனுக்கு மனம் முடித்து கொடுக்க வேண்டும் என்று முடிவு செய்தான். ஆனால் ருக்மனுடைய பெற்றோர்களுக்கு அதில் விருப்பம் இல்லை. ஏனென்றால் அவனுடைய அந்த தோற்றம், அவனுடைய குணாதிசயங்கள் எல்லாம் அரக்க குணத்துக்கு போன்று இருந்ததனாலே வேண்டாம் என்று சொல்லி தடுத்தார்கள். இருந்தாலும் இவன் அண்ணன் என்ற அந்த தோரணையில நான் சிசுபாலனுக்குத்தான் இவளை கல்யாணம் செய்து வைப்பேன்னு சொல்லி விடாப்பிடியா இருந்தான். ஆனால் ருக்மணி தேவி தன்னை அன்புடன் காதலிக்கிறாள் என்று தெரிந்து கொண்ட பகவான் அவளுக்கு திருமணம் நடைபெறுவதற்கு முன்பாக சென்று அவளை தன்னுடைய அந்த குதிரைகள் பூட்டிய தேரிலே அழைத்து கொண்டு திரும்பினார்னு பார்க்கிறோம். அதை அறிந்து கொண்ட உடனே ருக்மி என்ன செய்தால், அந்த சிசுபாலன், தந்தவக்ரன், அதன் பிறகு அந்த சால்வன் என்று பல சிற்றரசர்களை எல்லாம் உடன் அழைத்து கொண்டு பின்தொடர்ந்து கிருஷ்ணனை எதிர்த்தார்கள். அப்படி எதிர்த்த பொழுது அந்த ருக்மியை அழிக்கின்ற நிலைக்கு, அதாவது கொல்லுவதற்கு தயாரானார் கிருஷ்ணர். ஆனால் ருக்மணி தேவி தடுத்து விட்டதனாலே அவனுடைய அந்த முன்பக்கம் இருக்கின்ற அந்த தலை முடியை மட்டும் சிராய்த்து விட்டு என்ன மானபங்கப்படுத்தி அனுப்பிவிட்டார். அது ரொம்ப பெரிய இழுக்கு. அந்த காலத்திலே ஒரு அரசனை எவ்வாறு செய்கிறார்கள் என்றால் அது பெரும்பேர் இழுக்கு. நமக்கு ரொம்ப அசிங்கமாக பண்ணிட்டாங்கன்னு அர்த்தம். ஆக அப்படி செய்து விட்டதனாலே அதை பார்த்து சில அந்த அவர்களோடு இருந்த பகைவர்களுக்கு பயம் வந்து விட்டது. இன்னொருத்தன் இருந்தான், பவுண்டரகன் அவன் பேரு. அவன் என்னடா செஞ்சான்னா கிருஷ்ணர் மாதிரியே வேஷம் போட்டுக்குவான். கிருஷ்ணன் மாதிரியே வேஷம் போட்டுக்குது, நான் தான் உண்மையான கிருஷ்ணன், நான் தான் வாசுதேவ கிருஷ்ணன், அந்த கிருஷ்ணன் உண்மையில் கிருஷ்ணன் இல்லை, அவன் நம்மை எல்லாரையும் ஏமாற்றுகிறான், அவன் சாதாரண ஒரு இடையன், அவனுக்கு எந்த விதமான என்ன அந்த சக்தியும் இல்லை என்று சொல்லி எப்போது பார்த்தாலும் கிருஷ்ணனை குறை கூறுவதையே வழக்கமாக கொண்டிருந்தான்.
ஆக பொறுத்து பொறுத்து பார்த்து அந்த பவுண்டரகன் என்ற அவனையும் அழித்து விட்டார் பெருமான். அதன் பிறகு பல அரசர்களை எல்லாம் ஒருவராக கொண்டு கொண்டே விட்டதனாலே அந்த எதிரிகளுடைய தொகை என்ன ஆயிற்று? குறைந்து போனது. ஆகையினால் மிகவும் குறைந்த அளவில் இருக்கிற நாம் இப்போதும் கிருஷ்ணனை பகைத்துக் கொண்டு வாழ்ந்தால் நமக்கும் என்ன நிச்சயமாக மரணம் ஏற்பட்டுவிடும். அல்லது கிருஷ்ணர் நம் மீது படையெடுத்து வந்து நம்முடைய நாட்டை பிடுங்கிக் கொள்வார், நம்முடைய ஆட்சி அதிகாரம் எல்லாம் போய்விடும் என்று பயந்தார்கள் சில பேர். அப்படி பயப்பட்டவர்கள் எல்லாருமாக ஒன்றாக சேர்ந்து வேறு வழி இல்லை, இனிமேலும் நாம் என்ன எதிரிகளை நம்பி இருக்கக்கூடாது, அந்த கிருஷ்ண பரமாத்மாவை நாம் எதிரியாக நினைக்கக்கூடாது என்று நினைத்து நேராக சென்று அந்த கிருஷ்ணனுடைய காலடியிலே நாம் சரணாகதி அடைந்து விடலாம் என்று சொல்லி அந்த அரசர்கள் எல்லாம், எந்த அரசர்கள்? அங்கன்மாஞாலத்து அரசர்கள். என்ன ஆயிற்று அவர்களுக்கு? எல்லோருடைய அகங்காரமும் அழிந்து விட்டது. இதுக்கு வரையில நானும் இந்த நாட்டுக்கு அரசன் தான், நான் யாருக்கும் அடிபணிய வேண்டியவன் இல்லை என்று சொல்லி இருந்தவர்கள் அப்படி சொன்னால் அது கிருஷ்ணனுடைய காதுக்கு எட்டிவிட்டால் நம்மை வதைத்து விடுவான், ஒழித்து விடுவான் என்று சொல்லி என்ன ஆனார்கள்? எல்லோருடைய அந்த அகங்காரமும் அடங்க பெற்றது, கர்வம் நீங்க பெற்றது. ஆகையினால் அந்த பகவானிடத்திலே வந்து நாம் என்ன செய்யலாம்? அவரிடமே மன்னிப்பு கேட்டு நாங்கள் உனக்கு வேண்டிய கப்பத்தை வேண்டுமானாலும் செலுத்துகிறோம், வரி செலுத்துகிறோம், நாங்கள் உனக்கு அந்த கட்டுப்பட்டவர்களாக சிற்றரசர்களாக இருக்கிறோம் என்று சொல்லி கேட்டால் நம்மை அவர் விட்டு விடுவார், சரி என்று ஒத்துக்கொள்வார் என்று சொல்லி எல்லோரும் வந்து கும்பலாக அங்கே கண்ணனும் நப்பினையும் உறங்கிக் கொண்டிருக்கின்ற அந்த கட்டிலுக்கு, அந்த கட்டுக்கு வெளியே காத்து கொண்டிருக்கிறார்கள். அதை தான் அந்த அங்கன்மாஞாலத்து அரசர் அபிமான பங்கமாய், அபிமானம் தங்களை பற்றி அந்த கர்வம் நீங்கி போனதனாலே என்ன செய்தார்கள்? சங்கம் இருப்பார் போல் வந்து தலை பெய்யும். அந்த அரசர்கள் வந்து இருக்கிறார்களே, அதை போன்றுதான் நாங்களும் உன்னை தேடி வந்திருக்கிறோம். ஆக எப்படியும் நீ அவர்களுக்கு கருணை காட்டுவாய், சரி ஒழிஞ்சு போ, இனிமேல் வேலை காட்டினா என்ன பண்ணும், வாழை ஓட்ட நறுக்கி போடுவேன்னு சொல்ற மாதிரி எல்லாரையும் மன்னித்து விடுவார், அவர்களுக்கு வேண்டியவற்றை கொடுத்து விடுவார். ஆகையினாலே அந்த அரசர்களுக்கே நீ உதவி செய்வாய். ஆனால் நாங்கள் எதிரிகளாக இல்லாமல் எப்பொழுதுமே உன்னை வணங்குபவர்களாக நாங்கள் இருக்கின்றோம். ஆகையினாலே நீ எங்களுக்கு முதலில் கருணை காட்ட வேண்டும் என்று அந்த முதல் 3 வரியிலே எடுத்து சொல்லுகிறார். அதுக்கு பிறகு கிங்கினி வாய் செய்த செங்கன் சிறு சிறிதே என்மேல் முடியாவோ என்று பாடுகிறார். கிங்கினி என்றால் இந்த குழந்தைகள் காலிலே போடுகின்ற அந்த சதங்கைன்னு சொல்லுவாங்க. இந்த காலத்தில் குழந்தைகளுக்கு சதங்கை போடுறாங்களா இல்லையான்னு தெரியல. போடுறாங்களா? போடுறாங்க. நல்லது. அது வந்து ஒரு வெள்ளினாலேயோ அல்லது செம்பினாலேயோ நல்ல செல்வந்தர்கள் பொன்னாலே கூட அதை போடுவார்கள். அது கொஞ்சம் உருண்டையாக வரும். அந்த கிண்கிணியினுடைய பல கிண்கிணி மணிகளை சேர்த்து வைத்திருப்பார்கள். அந்த உருண்டையான பகுதிக்குள்ளே முழுதுமாக மூடிவிடாமல் வெளியிலே இருந்து பார்க்கின்றவர்களுக்கு அந்த உள்ளே போடப்பட்டிருக்கின்ற பரல் என்னவென்று தெரியும். ஒன்று இல்லைன்னா நல்ல கல்லை கூட போட்டு விட்டுருவாங்க. அது கூட என்ன பண்ணும், சலுக்குன்னு வந்து சவுண்டு எடுத்து கொடுக்கும். ஆகையினால் அப்படி கிண்கிணி வாய் செய்த தாமரை பூ போலே அப்படி மலர்ந்து மலராத இருக்கின்ற
அழகிய கண்களை உடையவனாக இருக்கின்றான் யாரு? கண்ணபெருமான். அப்படிப்பட்ட உன்னுடைய கண்ணை திறந்து நீ என்ன செய்ய வேண்டும்? எங்களுக்கு அந்த கருணையை காட்ட வேண்டும். எங்கள் மேல் நீ என்ன செய்ய வேண்டும்? அருள் புரிய வேண்டும். பின்கினி வாய் செய்த தாமரை பூ போலே செங்கன் சிறு சிறிதே எம்மே விழியாவோ. உன்னுடைய செம்மையான அந்த கண்களை மெல்ல மெல்ல திறந்து எங்களை பார்க்கக்கூடாதா என்று கேட்கிறார்கள். என்ன பண்ணணும்? பகவான் கண்டிப்பாக பார்க்கணும். ஏனென்றால் இந்த பெண்கள் எல்லாம் மிகுந்த நம்பிக்கையோடு அந்த பாவை நோன்பை மேற்கொள்ள வேண்டும் என்பதற்காக குவிந்து ஒன்றாக சேர்ந்து வந்து விட்டார்கள். ஆகையினாலே அதை நிறைவேற்றி தருவது அந்த நாட்டின் சிற்றரசனாக அரசனாக இருக்கின்ற கண்ணனுக்கும் ஒரு கடமை. அதே நேரத்திலே அவனைத்தான் மைய பொருளாக வைத்து நாயகனாக வைத்து இந்த நோன்பினையே செய்கின்றார்கள். ஆகையினால் உன்னுடைய அந்த அழகிய தாமரை பூ போன்ற கண்ணை எங்கள் மேலே மெல்ல மெல்ல திறந்து பார்க்க வேண்டும். ஏன்னா அடியார்கள் வந்து தொழுகின்ற பொழுது அப்படியே பகவான் கண்ணை திறந்து விட்டால் அந்த இரண்டு கண்களுடைய தீட்சண்யத்தையும் இந்த அடியவர்களாலே பொறுத்து கொள்ள முடியாது. ஆகினால்தான் எப்பொழுது கோவிலுக்கு சென்றாலும் பகவானை எந்த கடவுளாக இருந்தாலும் என்ன செய்யக்கூடாது? நேருக்கு நேராக நின்று வணங்கக்கூடாது. இப்போ நம்ம கூட வரோம், வரதராஜ பெருமானை பார்க்குறோம்னா வந்து ஒரு பக்கத்திலே இருந்து ஏன்னா பக்கமாக நின்று தான் சேவிக்கிறோம். அதற்கு காரணம் என்னவென்றால் அவருடைய பார்வை நம் மேலே நேரடியாக படக்கூடாது. அதைத்தான் இங்கே குறித்து காட்டுகிறாள் ஆண்டாள் நாச்சியார். சிறு சிறிதே எம்மேல் விழியாவோ. கொஞ்சம் கொஞ்சமாக எங்கள் மேலே நீ என்ன செய்ய வேண்டும்? அந்த கருணையை காட்ட வேண்டும் என்று சொல்கிறார். அடுத்ததாக திங்களும் ஆதித்யனும் எழுந்தாற்போல் அங்கன் இரண்டும் கொண்டு எங்கள் மேல் நோக்குதியே எங்கள் மேல் சாபங்கள் இழிந்தேரோர் எம்பாவாய். ஆக பகவானுடைய கண்கள் என்னவாக இருக்கின்றன? திங்களும் ஆதித்யனும் போல் இருக்கின்றன. திங்கள் என்றால் சந்திரன், ஆதித்யன் என்றால் சூரியன். அந்த விபூதி யோகம் சொன்னேனே, அதிலே பகவான் அந்த விபூதி யோகம் பகவத்கீதையிலே சொல்லுகின்ற போது ஆதித்யானாம் அகம் விஷ்ணு என்று குறிப்பிடுகிறார். அகம் என்றால் நான். ஆதித்யர்களில் மொத்தம் ஆதித்யர்கள் எவ்வளவு பேர்? துவாதச ஆதித்யர்கள் 12 கோடி. துவாதசினா என்ன? 12. துவாதச ஆதித்யர்கள் என்றால் 12 கோடி ஆதித்யர்கள். ஏகாதச ருத்திரர்கள், அஷ்ட வசுக்கள், அசுனி தேவர்கள் 2 பேர். இது எல்லாம் சேர்த்தா 33 வந்துடும். அதுதான் 30 கோடி அமரருக்கு முன் சென்று கப்பம் தவிர்க்கும் கலியே திரிழாய் அப்படின்னு பார்ப்போம். ஆகினால் அந்த ஆதித்யானாம் அகம் விஷ்ணு. ஆதித்யர்களிலே இருக்கின்ற அந்த 12 கோடி ஆதித்யர்களிலே நான் விஷ்ணுவாக இருக்கிறேன். அந்த விஷ்ணு தான் எல்லா பகவானுடைய மூல அவதாரங்களுக்கு எல்லா அவதாரங்களுக்கும் மூலாவதாரமாக இருப்பது அவர்தான், விஷ்ணுதான். அதை சொல்லி ருத்ரானாம் சங்கர சுவாமி என்கிறார். ருத்ரர்களிலே நான் சங்கரனாக இருக்கிறேன். அப்ப சங்கரன் தான் யாரு? சிவபெருமான். அதே மாதிரி ஜோதிஷ்யானாம் ரவி சந்திரசுமான் என்று சொல்கிறார். ஜோதிகளிலே, அதாவது இயற்கையாக ஒளி தருகின்ற கிரகங்கள், அதான் ஜோதினா வெளிச்சம்னு அர்த்தம். வெளிச்சத்தை தருகின்ற கிரகங்கள் எத்தனை?
இந்த சூரியனும் சந்திரனும். ஆகையினால் ரவி என்றால் சூரியன், சந்திரன். சூரியனாகவும் சந்திரனாகவும் நான் இருக்கின்றேன் என்று சொல்வதற்கு ஏற்றவாறு இங்கே அந்த பகவானுடைய தாமரை மலர் போன்ற முகத்தில் சூரியனும் சந்திரனும் 2 கண்களாக இருக்கிறார்கள். அதை தான் இங்கே ஆண்டாள் நாச்சியார் குறிப்பிடுகிறார். ஆக இதெல்லாம் பகவானுக்கு இப்படி கண் இருந்தது என்று வேதத்திலே சொல்லி வைக்கப்பட்டிருக்கிறது. அதை இங்கே கொண்டு வந்து மிக எளிமையாக எல்லாருக்கும் புரிகிறார் போலே பாடியிருக்கிறார் ஆண்டாள் நாச்சியார். அதனால்தான் இதை வேதம் அனைத்திற்கும் வித்துன்னு, அந்த வேதம் அனைத்திற்கும் வித்துன்னு அவர் பாடி இருக்கிறது எவ்வளவு தூரம் பொருத்தமானதாக இருக்கின்றது என்பதை இதில் இருந்து நாம் தெரிந்து கொள்ளலாம். ஆகினாலே தான் அங்கே திங்களும் ஆதித்தனும் எழுந்தார் போல் அந்த செங்கன் சிறுச்சிறிதே இல்லை எங்கள் மேல் நோக்குதியே எங்கள் மேல் சாபங்கள் இழிந்தேனோர் என்பாவாய். இப்படி ஆண்டாள் வேண்டுகிறாள். இப்போ நம்முடைய திருமலைக்கு போகிறோம். திருமலையிலே அந்த ஸ்ரீ வெங்கடேச பெருமானுடைய கண்கள் முழுதுமாக திறந்து இருக்கிறதா? எப்பவும் திறந்த கண்ணோடு இருக்கிறாரா? இல்லை. என்னம்மா பெருமாளை பார்த்துருக்கீங்க, முழுசா நல்லா கண்ணு 2 திறந்துருக்கா? அந்த கண்களை மூடியவாறு தான் அவருக்கு அந்த நாமத்தை சாத்தி வைத்திருக்கிறார்கள். ஆனால் ஒரு நாளில் மட்டும் அவருடைய அந்த கண்கள் 2ம் திறந்திருக்கும். இப்போ நமக்கு ஏதாவது கண்ணில் குறை வந்து விட்டது. அந்த குறை எடுப்பதற்கு எங்கே செல்கிறோம்? எங்கே போய் ஆப்ரேஷன் பண்ணிக்கிறீங்க? நேத்ராலயா போகணும் சொல்கிறாங்களா சில பேர். ஆக நேத்திரம்னா என்னன்னு அர்த்தம்? கண்ணுன்னு அர்த்தம். ஆகையினால் வியாழக்கிழமை அன்றைக்கு மட்டும் பகவானுடைய 2 கண்களும் திறந்து இருக்குமாறு, திறந்து இருக்கின்ற அந்த கண்களுக்கு மேலே அந்த நாமத்தை சாத்தி இருப்பார்கள். அன்றைக்கு பகவானுடைய தரிசனத்திற்கு நேத்திர தரிசனம் என்று பெயர். ஒரு முறை வியாழக்கிழமையில போய் பாருங்க, அற்புதமான அந்த கோலத்திலே 2 கண்களையும் திறந்து கொண்டு பக்தர்களுக்கு சேவை சாதிப்பார் பெருமாள். ஆகையினால் அப்படி 2 கண்களும் சூரியன் சந்திரனாக இருக்கின்றன அப்படின்னு ஏன் சொல்றாங்கன்னா, அப்படி சொல்லுவதற்கு காரணம் அந்த சூரியனுடைய தன்மையும் சந்திரனுடைய தன்மையும் பகவானுடைய கண்களுக்கு உண்டு. ஆக முதல்ல சூரிய சந்திரன் சொல்லணும் நம்மள. இங்கே சந்திரன் சூரியன் என்று நாச்சியார் குறிப்பிடுகிறார். ஏன்னா நாச்சி அந்த திங்கள் என்பவன் சந்திரன், அந்த சந்திரன் போன்ற தன்னுடைய கண்களாலே அடியவர்களுக்கு குளிர்ச்சியான அந்த பார்வையை செய்து அவர்களுக்கு வேண்டியவற்றை எல்லாம் கொடுக்கின்றார். ஆகையினாலே முதலிலே அந்த திங்களும் சந்திரனை போன்ற கண்கள், ஏனென்றால் அந்த சந்திரனை போன்ற கண்களாலே தான் குளிர்ச்சியாக உன்னுடைய அந்த அடியவர்களை நீ பார்க்கிறாய், பார்த்து அவர்களுக்கு வேண்டியவற்றை நீ அருளுகிறாய். ஆனால் அதே நேரத்திலே யாராவது எதிரிகள் வந்தாலோ அல்லது எதிர்க்கின்றவர்கள் வந்தாலோ, ஏதாவது அங்கே பகவானுக்கு எதிரான செயல்களை செய்ய வேண்டும் அல்லது பிரச்சாரம் செய்ய வேண்டும் என்று எவனாவது நினைத்து கொண்டு வந்தாலோ என்ன ஆயிடும்? அவருடைய அந்த சூரிய கண் மூலமாக திறந்து பார்த்து என்ன பொசிடுவார். ஆகினால்தான் யாருக்கிட்ட விளையாடினாலும் விளையாடலாம், பகவான் கிட்ட விளையாடக்கூடாது. இப்ப விளையாடினா சந்தோஷமா இருக்கும், ஆனா நாள் ஆக ஆக அதுவே பேரிடியா வந்துடும். நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். நீங்க பெருமாளை கும்பிடுங்க, எந்த சாமியாவது கும்பிடுங்க,
தப்பு இல்லை. ஆனால் சாமியே இல்லைன்னு எவனாலும் சொன்னால் அதை ஏற்றுக்க முடியுமா? ஏற்றுக்கூடாது. சரி போட்டோம். ஆகினால் அங்கே திங்களும் ஆதித்யனும் எழுந்தார் போல் நீ எங்களை நோக்கினால் எங்கள் மேல் சாபங்கள்னா இங்க பாவகாரியங்கள் அப்படின்னு அர்த்தம். அது எல்லாம் என்னாகும்? தீயினில் தூசாகும். ஒரு வேள்வி செய்கிறோம், சின்ன அளவிலே செய்தால் அதை என்னன்னு பண்றோமோ, இப்போ கணபதி ஹோமம்னு சொல்றோம். கணபதி செய்கின்ற சிறிய அளவிலான ஒரு ஹோமம், அல்லது சுதர்சன ஹோமம். பகவானுடைய சுதர்சன சக்கரத்தை அதற்கு மதிப்பு கொடுவதற்காக அந்த சுதர்சன ஹோமம் செய்கிறோம். அதே பெரிய அளவில் செய்வதற்குத்தான் யஜ்ஞம், சமஸ்கிருத சொல். யஜ்ஞம் அப்படின்னா வேள்வி என்பது நல்ல தமிழ் சொல். இவற்றை பெரிய அளவிலே செய்கின்றோம். அந்த வேள்வியிலே போடப்படுகின்ற சமித்துனா என்ன? அதில் போடுறது, அதாவது இப்போ நம்ம சிறிய அளவிலே ஏதோ ஒரு திதி பண்ணுறோம், பெரியவங்களுக்கு திவசம் கொடுக்குறோம். அப்போது சுவாமிகள் வராரு, வந்த உடனே என்ன பண்ணுறாரு? அவர் சொல்கிறார், என்ன மன்வந்திரம், என்னது இது? அதை எடுத்த உடனே வைவஸ்வத மந்திரன், அதாவது எந்த மனு அப்படிங்கிற பொழுது நமக்கு இப்பொழுது அந்த வைவஸ்வத மனு அவருடைய காலம் ஓடிக்கொண்டிருக்கிறது. ஜம்பு தீவே, அந்த தீவுகள் 7 சொன்னல, உலகத்திலே 7 வகையான தீவுகள் இருக்குதுன்னு பார்த்தோம் இல்லையா? அதில் நம்ம எந்த பகுதியிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்றால் ஜம்பு தீவு என்பதிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அதனால்தான் வைவஸ்வத மன்வந்திரே ஜம்பு தீவே பாரதகண்டே பரத வருஷே. இப்போ தட்சிணாயன புண்ணியகாலே என்ன மாசம் இது? மார்கசீர்ஷ மாசே, அப்புறம் பட்சம் கிருஷ்ணபட்சே அப்படின்னு சொல்லி அதெல்லாம் சொல்லி இந்த நேரத்திலே நாங்கள் எங்களுடைய பித்திருக்களுக்கு செய்கின்ற இதை நீங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும். சுவாகா சுவாகா அப்படின்னா இதை நாங்கள் போடுகிறோம், ஏற்றுக்கொள்ள வேண்டும் அப்படின்ட்டு நம்முடைய முன்னோர்களையோ யாரை நாம் அழைத்து வணங்குகிறோமோ அவர்களை இதை ஏற்றுக்கொள்வதற்கு நாம் வேண்டுகிறோம். அதான் நம்முடைய வாழ்ந்து கொண்டிருக்கின்ற இந்த பகுதிக்கு தான் ஜம்பு தீவு என்று பெயர். அப்ப ஜம்புனா அது ஒரு சமஸ்கிருத சொல்லு. அது நாவலன் தீவுன்னு பேர் இருக்கு. ஜம்பு தீவுனா நிறைய நாவல் மரங்கள் எல்லாம் நிறைந்த பகுதியாக இருந்ததனாலே இதுக்கு ஜம்பு தீவு என்ற பெயர் ஏற்பட்டது. அந்த ஜம்பு தீவில் இருக்கின்ற பாரத கண்டம், நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிற பாரதம், அதில் பரத வருஷே, அந்த பரதனை முன்னிட்டு கொண்டு வருகின்ற அந்த வருஷங்கள் என்று இப்படியாக செய்கின்ற போது அந்த செய்யப்படுகின்ற அந்த ஹோமத்திலே பெரிய பெரிய கட்டைகளை எல்லாம் போடுவார்கள். சந்தனக்கட்டை, சந்தன மரத்தை அப்படியே பிளந்து கொண்டு போடுவார்கள். அகில் கட்டை போடுவார்கள், பட்டு புடவைகளை போடுவார்கள். நிறைய பொருட்களை எவ்வளவு போட்டாலும் என்ன ஆகிறது? எல்லாவற்றையும் அந்த தீயானது ஏற்றுக்கொண்டு அதை உண்டுவிட்டு என்ன ஆக்கி விடுகிறது? அப்படியே நிர்மூலமாக்கி விடுகிறது. ஏனென்றால் இப்ப நம்ம அந்த பஞ்சபூதங்கள் இருக்கு பாருங்க, அதுல முதல்ல இருக்கிறது நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கின்ற நிலப்பகுதிக்கு என்னன்னு பேருன்னா பிருத்திவி. பிருத்திவினா என்ன அர்த்தம்? நிலம் அப்படின்னு அர்த்தம். அப்புறம் அப்புனா என்ன? தண்ணி. பிருத்திவினா உலகம்,
அப்பு தண்ணினா என்னது? கடல்கள். அதன் பிறகு தேஜஸ், தேஜஸ்னா தீ. அதன் பிறகு வாயு, வாயுனா காற்று. அப்புறம் ஆகாசம். இந்த பிருத்திவி, அப்பு, அப்புறம் தேஜஸ், வாயு, ஆகாயம் என்ற இந்த ஐந்தினைத்தான் நம்முடைய ஆழ்வார்கள் எல்லாம் நிலம், நீர், தீ, வழி, வான் என்று ஐம்பெரும் பூதங்களாக சொல்லுகிறார்கள். இதில் இந்த ஐம்பெரும் பூதங்களில் சின்னது எதுவோ அதை பெரியது அழிச்சிடும். இப்போ நிலம் சிறியது, நிலத்தை விட பெரியது எது? கடல். ஆகையினாலேதான் நிலத்தை ஆக்கிரமித்து இப்போ சுனாமி வந்ததே அப்படிதான் வந்தது. அதை போல சிறியதை பெரியது ஏற்றுக்கொண்டு விழுங்கிவிடும், தனக்குள்ளே ஐக்கியமாக்கிக் கொள்ளும். அதுக்கு பிறகு அந்த நீரை உறிஞ்சி கொள்ளக்கூடியது. எவ்வளவு நீர் வந்தாலும் நல்லது, வெயில் அடிச்சுன்னு வச்சுங்கோ எல்லாம் அப்படியே குறைஞ்சி போகும். ஆகையினாலே அந்த சூரியனுடைய கதிர்களாலே அது உறிஞ்சி கொள்ளப்படும். அல்லது இந்த இப்போ நம்ம பார்த்தோம் இல்லையா, அக்னி எல்லாவற்றையும் கிரகித்துக் கொள்வதை போல அந்த நிகழ்வு ஏற்படும். அதுக்கடுத்து காற்று, கடைசியாக எல்லாவற்றுக்கும் பெரிய பூதமாக இருப்பதுதான் அந்த வானம். ஆகையினால் பிருத்வி, அப்பு, தேஜஸ், வாயு, ஆகாயம் என்ற அந்த ஐம்பூதங்கள், அதைத்தான் நாம் என்னவென்று சொல்லுகிறோம்? நிலம், நீர், தீ, வழி, வான் என்று வரிசைப்படுத்தி சொல்லுகிறார் யாரு? நம்ம. ஆகையினால் இப்படி அந்த யஜ்ஞத்திலே போடப்படுகின்ற எவ்வளவு பெரிய பொருளாக இருந்தாலும் அதை எப்படி இந்த யஜ்ஞத்திலே வளர்க்கப்படுகின்ற தீயானது அழித்து பொசுக்கி விடுகிறதோ அதை போல பகவானே, உன்னுடைய கண்களை திறந்து நீ எங்களை அருளோடு பார்த்தால் நாங்கள் எவ்வளவு பெரிய பாவங்களை செய்திருந்தாலும், பாவங்களில் ரொம்ப பயங்கரமான பாவங்கள் பஞ்சமா பாதகங்கள் சொல்லுவாங்க. அந்த பஞ்சமா பாதகங்களை கொஞ்சமும் சளைக்காமல் தயங்காமல் செய்தவர்கள் யாருன்னா துரியோதனானியர்கள். வீட்டுக்கு நெருப்பு போட்டு கொடுத்துருது. அங்கே பாண்டவர்கள் தங்கியிருந்த போதெல்லாம் அந்த அரக்கு மாளிகை கொடுத்துனாங்கன்னா தெரியும். ஆகையினால் வேறு எப்பாவது நேரம் கிடைக்கும் போது அவரை விரிவு பார்க்கலாம். ஆக இந்த இடத்திலே என்ன சொல்லுகிறார்கள்? அந்த எதிரிகள் எல்லாம் அவனுடைய அகங்காரம் அழிந்து உன்னை மண்டியிட்டு உன்னிடத்திலே தாங்கள் ஆண்டு கொண்டு வருகின்ற அந்த அரசாட்சியை தங்களுக்கே தர வேண்டும் என்று யாசகம் கேட்பதற்காக சேர்ந்திருக்கிறார்கள். அவர்களைப் போலத்தான் நாங்களும் வந்திருக்கிறோம். ஆனால் அவர்கள் பகைவர்களாக இருந்து இப்போது உன் இடத்திற்கு வந்திருக்கிறார்கள். ஆனால் நாங்கள் எப்பொழுதுமே உன்னுடைய பக்திகளாக இருக்கின்றவர்கள். ஆகையினாலே அவர்களை விட எங்களுக்கு நீ என்ன செய்ய வேண்டும்? முன்னுரிமை கொடுக்க வேண்டும். பகவானே, ஒருவேளை நாங்கள் தெரிந்தும் தெரியாமலும் கூட ஏதாவது பாவ செயல்கள் செய்திருந்தால் அவற்றையெல்லாம் நீ போக்கிவிட வேண்டும். ஏனென்றால் உன்னுடைய கண்கள் அந்த சந்திரனை போன்றவை, சூரியனை போன்றவை. ஆகையினால் இந்த இரண்டையும் திறந்து எங்கள் மேல் நீ பார்த்தால் எங்களுடைய பாவங்கள்லாம் நீங்கி போக நாங்கள் நன்மை அடைவோம். நாங்கள் விரும்புகின்ற அந்த வீடு வேற்றினை கூட அடைவோம் என்று சொல்லி இந்த பெண்கள் மறைமுகமாக அந்த பெருமானை துயிலெழுப்புகிறார்கள். ஆக இதோட 22வது பாசுரத்தோட துயில் எழுப்புறது முடிந்து போகிறது. நாளைக்கு துயில் எழுந்து கொண்டவர் என்ன கேட்கிறார், அதற்கு பெண்கள் என்ன சொல்லுகிறார்கள் அப்படின்றத பற்றி மாரிமலை முடிஞ்சில் 23வது பாசுரம். சின்ன பாசுரம், அழகான பாசுரம், பார்க்கலாம் வாங்க. ஆக இவ்வளவு நேரம் பொறுமையாக இருந்து சில நுட்பமான கருத்துக்களை அறிந்து கொண்டவர்கள் அனைவருக்கும் நன்றியறிதலை தெரிவித்துக் கொள்கின்றேன்.
இன்னும் ஆகிப்போச்சுன்னா ஒரு 8 நாள் தொடர்ந்து வாங்க, வந்து ஏதோ நிச்சயமாக வந்து சில புதியான கருத்துக்களை உங்களாலே தெரிந்து கொள்ள முடியும், உள்ளுரை பொருள்களை எல்லாம் அறிந்து கொள்ள முடியும். ஆகையினால் உங்களிடத்திலே இருந்து நன்றி கூறி இன்றைய 22ஆம் பாசுரம் முற்று பெற்றது. பகவான் ஸ்ரீமன் நாராயணனுடைய பரிபூர்ண அவதாரமான ஸ்ரீ கிருஷ்ண பகவான் நமக்கு இந்த மையத்திலே வாழ்வாங்கு வாழ்வதற்கு ஏற்ற அனைத்து விதமான செல்வத்தையும் 16 வகையான பேர்களையும் அளிக்க வேண்டும் என்று அவரிடத்திலே நான் உங்கள் சார்பாக வேண்டி கேட்டுக்கொள்கின்றேன். ஓம் ஸ்ரீ கிருஷ்ண பரபிரமணே நமக.